மார்கழி மாதத்துல வர்ற வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. மகாவிஷ்ணுவை வழிபடுறதுக்கான வருஷத்திலேயே மிகச்சிறப்பு நாள்னு சொல்வாங்க. இந்த நாள்ல வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுதான்னு நம்ம முன்னோர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாங்க. இந்த வழக்கம் முதல்ல ஆரம்பிச்சது திருச்சி ஸ்ரீரங்கம் திருவரங்கத்துல. அங்க பெருமாள் ரத்தின அங்கியில் கிழிகளோட பரமபத வாசல் வழியா பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். இந்த வாசல் வழியா நுழைஞ்சு இறைவனை தரிசிச்சா மறுபிறவி கிடையாதுன்னு நம்பிக்கை. இந்த வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது. எல்லா மாதமும் ஏகாதசி வந்தாலும் எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது. அப்படி முடியாதவர்கள் கூட இந்த ஒரு நாளை கடைபிடிச்சாலே 3 கோடி ஆண்டு பூஜை செய்த பலன் கிடைக்கும்னு சொல்வாங்க. அன்னைக்கு முழு விரதம் இருந்தா நல்லது. முடியாதவர்கள் அரிசி இல்லாத பால் பழம் மாதிரியான சாத்வீக உணவு மட்டும் சாப்பிடலாம். இரவு முழுக்க கண் விழிச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம், புராண வாசிப்பு, விஷ்ணு பாடல்கள் இதுல மனச வைங்க. மொபைல், டிவி இந்த நாள்ல கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. மறுநாள் காலையில 21 காய்கறிகளோட சமைச்சு சாப்பிடலாம். நெல்லிக்காய், சுண்டை,